மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் மாயமான சிறுமி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வீட்டில் அருகிலே சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பதால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாயமான சிறுமியை தேடப்பட்டு வந்த நிலையில் 4 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு சிறுமி தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, என்ன நடந்தது? புதுச்சேரி முத்தால்பேட்டை சோலை நகரில் 9 வயது மதித்தக்க ஒரு பெண் குழந்தையானது கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனதாக தகவல் பெற்றோர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதிலிருந்து கடந்த 4 நாட்களாக அந்த காவல்துறையினர் கடுமையான தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பெண் வீட்டின் அருகாமையில் இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அந்த தெரு முழுவதும், அந்த பகுதியில் இருக்கும் 4 தெரு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனாலும் அதே பெண் குழந்தையானது ஒரே ஒரு சிசிடிவி காட்சிகள் மட்டுமே அந்த பெண் ஓடி செல்லும் காட்சியானது இருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாகவே புதுச்சேரியில் உள்ள முக்கிய இடங்களில் ரயில்வே நிலையம், பஸ் நிலையம் உள்ளிட்ட புதுச்சேரியில் முக்கிய சாலைகளில் வழியாக சென்றுள்ளதாக தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதுவரைக்கும் அந்த பெண் குழந்தை எங்கு செல்வது என்று தெரியாமல் இருந்த காரணத்தில் போலீசார் காலையிலிருந்து தேடுதல் வேட்டையை முடுக்கி விட்டிருந்தனர். தற்போது அந்த பெண் வீட்டின் அருகாமையில் உள்ள ஒரு சாக்கடையில் அந்த பெண் சடலமாக சாக்கு மூட்டையில் கட்டி அந்த சாக்கடையில் வீசுகின்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுக்கு 3 நாட்களாக போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்தும் அந்த பெண் வீட்டில் அருகில் இருந்த இந்த சாக்கடையில் தான் தற்போது அந்த பெண்ணுடைய உடலானது மீட்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் போலீசார் இந்த சிசிடிவி ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் புதுச்சேரியில் கடத்தப்பட்ட நிலையில சிசிடிவி காட்சிகளை வைத்துதான் அவர்கள் தென்பட்டனர், தேடி வந்தனர். அதே போல இவங்க சிசிடிவி காட்சிகளை மூலமே இந்த தேடுகின்ற காரணத்தால் தான் இந்த 3 நாட்கள் தாமதமானதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டியிருந்தனர். இப்போது அந்த பெண் குழந்தையின் உடலானது போலீசார் கைப்பற்றி குற்றவாளி யார் என்று தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.